வந்துட்டு செஷன் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இதில் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பாங்க இல்லைங்களா? சாட் பாக்ஸில் வந்துட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா எஸ் போடலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குட். ஸோ உங்களோட சாட் பாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு என்னன்னா சூரரை போற்றுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருக்கோம். என்னடா அந்த சூரரை போற்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கும்போது, சூரரை போற்றுக்கும் நம்ம எடுக்கிற பிராண்டிங்க்கு என்ன சம்பந்தம்? ஏன்னா சூரரை போற்றுங்கிறது சூரனை போற்றுவது அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில். ஆனால் அதுக்கும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிராண்டிங் சொல்ல போகிறோங்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த சூரரை போற்றுன்னு ஒரு மூவி வந்துருச்சு, சூர்யாவோட மூவி. அந்த மூவியில் வந்துட்டு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா டெக்கன் யார் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அந்த பிராண்டை வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணாங்கங்கிறத ஒரு டீகோடிங்காக நான் வச்சிருக்கிற இந்த இன்னைக்கு கொண்டு வந்த அந்த ப்ரிப்பரேஷன் டூலை வச்சு நம்ம வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டைட்டில் நான் இன்னைக்கு கொடுத்துருந்தேன். அண்டு ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? சாட் பாக்ஸில் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பெட்டர். எஸ் எஸ் ஷேர் ஆகுது. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ நம்ம வந்துட்டு ஷேர் ஆகுதுங்க சார். சூப்பர் ஓகே. இதில் வந்து என்னென்னா நம்ம உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் குட் குவாலிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராச்சும் வந்துட்டு சாட் பாக்ஸில் வந்துட்டு எஸ் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். சார் நான் என்னுடைய பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கிறேன் அண்ட் குட் குவாலிட்டியும் கொடுத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மோகன்ராஜ் கோகுல் சார் கொடுத்துட்ருக்காங்க, சுமதி மேம் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நான் என்னுடைய ப்ராடக்ட் வந்துட்டு பெஸ்ட் ப்ரைஸு பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது ஆக்சுவலாக தப்பு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ரைஸை வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியும்? ஒரு ப்ரைஸுங்கிறது ஒரு டிரான்சாக்ஷனல் வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டிஃபரன்ஷியேஷன் வந்து நம்ம எப்படி காட்ட முடியும்? அந்த குவாலிட்டியை எப்படி நம்ம மெஷர் பண்ண முடியும்? ஸோ இந்த 2 விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு இது வரையறே கிடையாது. குவாலிட்டினா நான் ஒரு நல்ல குவாலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை நம்ம சொல்கிறோம்னா, இன்னொருத்தர் வந்துட்டு அதை விட நான் பெஸ்ட்டான குவாலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு நான் ரூ. 100 பொருள் வந்துட்டு மார்க்கெட்டில் 100 இருக்குது, ஆனால் நான் ரூ. 90 தரேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து ரூ. 88 தரேன், இல்லை ரூ. 85 தரேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 2மே வந்துட்டு எப்போவுமே நம்மளுடைய பிராண்டை வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக காட்ட முடியாது. ஸோ வாட் இஸ் அ பிராண்ட்? ஸோ ஒரு பிராண்டுனா என்ன? இதில் வந்துட்டு யாராச்சும் ஒரு விஷயம் தெரியும்னா அவங்க வந்துட்டு ஒரு ஒன் வேர்டில் வந்துட்டு டைப் பண்ணலாம். என்ன ஒரு பிராண்ட்னா இது வரைக்கும் என்ன? யாராச்சும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டவங்க யாராச்சும் இருந்துச்சுங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சாட் பாக்ஸில் வந்துட்டு போடலாம். பிராண்டுனா என்ன? ஒரு ஒன் வேர்டில் சொல்ல முடிஞ்சா நல்லாயிருக்கும். வேல்யூ கௌதம் சொல்லியிருக்காரு, ஐடென்டிட்டி சுமதி மேம் சொல்லியிருக்காங்க, சூப்பர். தனித்துவம் கோகுல் ராஜ் சார் சொல்லியிருக்காரு, ஐடென்டிட்டி அவர் பிஸ்னஸ் ஐடி. ஸோ சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து கனெக்டான ஒரு ஆன்சர்ஸ் தான். பட் எல்லாமே சேர்ந்து சொல்லணும்னா வாட் இஸ் த பிராண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வார்த்தையில் சொல்லணும்னா நம்மளுடைய ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டிக்கு ஒரு நம்மளுடைய டிஃபரன்ஷியேஷனை வந்துட்டு ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டியை சொல்கிறது தான் வந்துட்டு பிராண்ட். ஸோ இப்படி நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதாவது ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியில் வந்துட்டு ஒரு ரூ. 35 அரிசி, ரூ. 45 அரிசி அண்ட் ரூ. 55 அரிசி, ரூ. 65 அரிசி. இதில் வந்துட்டு 4 அரிசி இருக்கிறதுனால இதில் எது பெஸ்ட்டான குவாலிட்டியான அரிசி அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா நமக்கு பதிலே தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ரூ. 35 அரிசி போய் வாங்கி சமைச்சிருப்போம். அது வந்துட்டு ஒரு பிரியாணி பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதோ சமையல் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஆனால் வந்து அரிசி வந்து குழஞ்சிருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட்டாக வந்திருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரூ. 45 மூவ் ஆகும். அண்டு இல்லாட்டி சரியாக வரலன்னா ரூ. 55 மூவ் ஆகும். பட் இப்படி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ப்ரைஸ் டேக்கை மட்டும் மாற்றிட்டா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்துட்டு ஒரு கமாடிட்டிஸை நம்ம பை பண்ணும்போது அது எப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். நம்ம எல்லாருமே வந்து டெய்லி அரிசி பார்க்குறோம். இப்படி ஒரு மூட்டை ஒரு அரிசியில் வந்து விலை போட்டிருக்காங்கன்னா நமக்கு விஷயமே தெரியாது. ஸோ ஒரு அரிசி வாங்குறதுல இந்த அளவுக்கு நம்ம ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி வந்துட்டு அது ஃபைன் பண்ணுறது, எது ரைட்டான குவாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டால் மென்று பார்த்து சாப்பிட்றது, இல்லை வந்துட்டு அதோடைய கலரை பார்த்து வாங்குறது, அப்புறம் வந்துட்டு எப்படி குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஒரு 6 டாபிக் தான் நம்ம பார்ப்போம். ஒரு நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு, தென் வந்துட்டு எப்படி நம்மளுடைய க்ரைட்டீரியா இருக்குங்கிறத வச்சு நம்ம பார்ப்போம். தென் வந்துட்டு பையர்ஸோடைய ரிக்வயர்மெண்ட் நாலேஜ், நம்மளோட என்ன நாலேஜ் இருக்கோ, அரிசி வந்துட்டு இந்த கிராஸ் கிரெயின்ஸ் வந்து பெருசாக இருக்கணும்.
அந்த ரெட் கலரில் இருக்கணும், இல்லாட்டி ஒரு பாலிஷ்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் 55 ரூபா அரிசி வாங்கினேன், அப்போ 55 ரூபா அரிசி நல்லாயிருக்கும். ரீட்டெயிலருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வேணும். ப்ரைஸ் வந்துட்டு இந்த ப்ரைஸில் இருக்கிறது அதிகமான விலையில இருக்கிறது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை மட்டும் வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம். ஒரு ப்ரெடிக்டபிளாவே இருக்காது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்றது. ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஈஸியா நம்ம இந்த அரிசி சரியில்லைனா கொண்டு போய் அவர்ட்ட குடுத்துட்டு நம்ம மாத்திர்லாம். ஸோ இந்த மாரியான ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கமாடிட்டியான ஒரு ப்ராடக்ட்ட வந்து வாங்குறோம். ஆனா ஒரு ஓவராலா நம்ம ஒரு அரிசி வாங்கணும்னா, இந்த அரிசி வாங்குனா எனக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது ஒரு பிராண்ட் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட ஏதாச்சும் சாட் பாக்ஸ்ல ஏதாவது போட முடியுமா? இந்த அரிசி நான் வாங்குறேன். இது எனக்கு புடிச்சிருக்கு. ரெகுலரா இத வாங்கிட்டு இருக்கிறேன். மலர் சுமதேக்கா சொல்லியிருக்காங்க. சூப்பர்க்கா. மகாராஜா ராஜபோகம். ஓகே. பி2பி. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு அரிசிக்கு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிராண்ட் தெரியுது. அந்த பிராண்டோடைய நேம் அண்ட் ஐடென்டிட்டி இருக்கிறனால, இந்த பிராண்டோடைய அரிசி வந்துட்டு எங்க போனாலும் எனக்கு கிடைக்க முடியும். அதாவது ஒரு கடையில போயிட்டு நான் வந்துட்டு ஒரு இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸோட அரிசி வாங்குறேன். அப்படின்னா, இந்த அரிசி எனக்கு செட் ஆகுது, செட் ஆகல. இது நான் தான் முடிவு பண்ணணும். இந்த அரிசி எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு அரிசி இது சாதம் கரெக்ட்டா வருது. ஒரு வேள சாதம் கரெக்ட்டா வரலன்னா, இண்டியா கேட் வந்துட்டு எனக்கு சரியா வராது. இத நான் முடிவு பண்ணிட்டேன்னா, எந்த கடைக்கு போனாலும் எனக்கு இந்த பேக்கேஜ் நான் வாங்குவேன், வாங்க மாட்டேன். இந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு கூட்டத்துல இருந்து இல்லாம, எல்லாரோடையும் கூட்டமா தெரியாம, தனித்துவமா தெரியறதுக்கு 2டே விஷயம் முன்னாடி சொன்ன மாரி, ஒண்ணு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி வேணும். அண்ட் டிஃபரன்ஷியேட்டரா இருக்கணும்.